ஏன்னா உண்மையில முதல் முறையாக இந்த சுவை 70 இருந்து 300 பேர் வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகில் இன்றைக்கு நாங்கள் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாட்களிலேயே ஒரு ரெண்டிங்காக போகிற விஷயம் உண்டு. நாகதாளி ஜூஸ் கடை, இயற்கை மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த நாகதாளி ஜூஸ் கடை தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் 4 தெரு சந்தையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் உள்ள வரைக்கும் இந்த நாகதாளி ஜூஸ் கடையை ஒரு இளைஞர் வெற்றிகரமாக நடாத்தி கொண்டிருக்கின்றார். நாளுக்கு நாள் நிறைய வாடிக்கையாளர்களோட இந்த நாகதாளி ஜூஸ் கடை சிறப்பாக இயங்கி கொண்டிருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த இளைஞரோட காட்சி பார்ப்போம். நாங்கள் இப்போ நிற்கிறது யாழ்ப்பாணம் A9 ரோட்டில் நிற்கிறோம். இந்தியாவில் போனால் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். அப்படியோ இந்தியாவில் போனால் இந்த ரோட் கச்சேரிக்கு போகுது. இதான் 4வது குறுக்கு தெரு. அதில் போட்டிருக்கு பாருங்க. இந்த குறுக்கு தெருவால் உள்ள போனால் தான் இருக்க கடை இருக்கு. உள்ள போய் பார்ப்பாங்க. வேல் ஜூஸ் பார் சரியோ. ஒரு ஜூஸ் 200 ரூபாய். வேல் படம் எல்லாம் போட்டு சும்மா ஒரு லெவலில் நான் செய்திருக்கிறேன். எக்கச்சக்கமான நாகதாளி பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து கச்சேரிக்கு போகிற பிரதான வீதியில் 4ஆம் குறுக்கு தெரு சந்தியில் உள்ள வந்தவன்டா இந்த வேல் ஜூஸ் பாருக்கு வரலாம். இது காலையில் 10 மணிலேருந்து 4 மணி மட்டும் இந்த ஜூஸ் கடை ரெக்கமெண்ட் போட்டுருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் நிலவனண்ணா. ரைட். இந்த ஜூஸ் கடை எவ்வளவு நாளாக இதில் வச்சுருக்கீங்க? இதில் ஒரு மாதமாக வச்சுருக்கேன். ஒரு மாதம். இது சீசனுக்கான பழங்கள் தானே. நாகதாளி ஜூஸ் தான் போடணும் மட்டும் எப்படி ஐடியா உங்களுக்கு? இல்லை, நான் இது சின்ன வயதில் சாப்பிட்ருக்கேன். அப்போ மட்டும் எனக்கு இதில் ஜூஸ் போடலாம்னு தெரியாது. பிறகு ஒருக்கா போய் ஒரு டிவியில் சாப்பிட்டு பார்த்ததுல நல்லா இருந்ததால கெச் பண்ண நான் ஜூஸ் போட்டு அப்படி இருக்குமெண்டு. அதான் கொஞ்சம் புடி கொண்டு வீட்டை ஜூஸ் போட்டு பார்த்தது ஓகே இருந்துச்சு. இப்போ கணவர் கொடுத்து பார்த்தது நல்லா இருக்கா நல்லா கண்டு கேட்டு பார்த்தது. அப்போ ஓகேன்றோன்னே கடையை அங்கே இழுப்பு அடிச்சதுல போட்டது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாலே போட்டாச்சு. அதனால ரீச்சா ஓடினது. பிறகு எனக்கு சீசன் பழம் கிடைக்கிறது குறைவா போயிட்டு. இந்த முறை எனக்கு அது பல லொக்கேஷன் தெரியும், அதை விட தாண்டி லொக்கேஷன் தெரியும். அப்போ எனக்கு கனவான நடத்தலாம். இப்போ இதுல தொடங்கியிருக்கேன். தொடர்ந்து நடக்கும். இது 8ஆம் மாசம் மட்டும் கொண்டாலும் நடக்கும். இது எந்த சீசனுக்குரிய பழம்? 8ஆம் மாசம் மட்டும் தான். 8ஆம் மாசம் மட்டும் இருக்கும். மாறி மாறி வரும். தேசிக்காய் ஒரு சீசனுக்கு எல்லாம் நல்லா பழுக்கும். ஆனா ஏதோ ஒரு மரத்துல இருக்கும் தான் சீசன் முடிஞ்சோடனே. அரிதாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அத மாதிரி ஏதோ ஒரு மரத்துல இருக்கும். இதுவும் இருக்கும். நீங்க லொகேஷன் தெரிஞ்சபடியா அதை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஜூஸ் மட்டும் தானோ இதுல போடுறீங்களா அல்லது ஒரு எல்லாம் போடுற ஐடியா இருக்கும்? இல்ல, எனக்கு கத்தால போடுற ஐடியா இருக்கு. இதையும் கத்தாலையும் பிளஸ் பண்ணி அது ஒரு 350 ரூபாய் கொடுக்குற ஐடியா இருக்கு. இந்த ஜூஸ் இப்ப எவ்வளவு? 200 ரூபாய். இந்த ஜூஸ் 200 ரூபாய். 200 ரூபாய். கத்தாலையும் தனியாவா இல்ல இதோட மிக்ஸ் பண்ணி 350 ரூபாய் கொடுக்குற பிளான் இருக்கு. நாளைக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து. ஆமா. அடுத்தது கத்தால தனியா 200 ரூபாய். 200 ரூபாய். ஒரு ஜூஸுக்கு நீங்கள் எத்தனை நாகதாளி பழம் போடக்கூடிய மாதிரி இருக்கு? 2 பெரிய பழம் படிக்கிறேன்டா. இதுல எத்தனை ஜூஸ் பழங்கள் போடுறோம் நீங்க? இதுக்கு 2 3 பழம். 3 அதெல்லாம் சின்ன பழம்னா 4 பழம் போடுங்க. அப்படி விழும். ரைட். அப்ப நீங்கள் இவ்வளவு பழங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறது எடுக்கிறது உங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? கட்டுப்படி ஆகுது, பிரச்சனை இல்லை. ஓகே. தோலே நல்ல சிவப்புல வந்துச்சு. இப்போ நம்ம வெட்டி போடுற தோல்ல இருந்து இருக்குமே என்ன சிலது. முதலாவது பழம் நடுவால வெட்டிட்டு பூசு. அப்படியா? அந்த இதை எடுத்து பூசலாம்ன்றீங்க. ஜெல் மாதிரி இருக்கு. அலோவேரா மூஞ்சிக்கு பூசுற மாதிரி. அலோவேரா ஜூஸ் போட போறேன். அலோவேரா வந்துட்டு எனக்கு அலோவேரா வேணும். நாகதாளி இல்ல, அலோவேராவோட மிக்சிங் பண்ணிதான் மிக்ஸ் பண்ணினா அது இன்னும் ஹெல்த்தியா இருக்கு. ஆமா, அல்சர் எல்லாம் போயிரும்ல. இந்த கைக்குள்ள வரையில உண்டு. ஒரு ஜூஸ் உங்களுக்கு வித்தியாசம் பட்டி தரோம். சாப்பிடுறதா நீங்க? சும்மா சாப்பிட போறீங்களா? சும்மா சாப்பிடுறது எல்லாம் இருக்கு.
தொடர்ச்சியா வரீங்களா? நான் ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர். ஒவ்வொரு நாளும் அப்படி இது சாப்பிட்றதால உங்களை சாப்பிட்டதால வித்தியாசங்கள் தெரியுதா? அவளோட முகம் பிரைட்டா வந்துட்டு பாருங்க. லிப்ஸ்டிக்கை விட நல்ல கலர். அது கலரிங் படத்துல நல்லா போகுது. ஏன்னா அதெல்லாம் 2 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணியே இப்படி இருக்கு. நல்ல சோப்பு தானே. ஐஸ் கட்டி போடுறாரா? ஜூஸ் அடிச்சாச்சு. ஜூஸ் வந்து வடிக்கிறேன். இந்த நாகதாளி ஜூஸால என்ன நன்மையா? இதுல என்ன இந்த குழந்தை இல்லாத ஒரு வரம்னு சொல்றது. அடுத்தது கேன்சர் அறிகுறியை குணப்படுத்தும். இல்லாம ஆக்கும். கேன்சர் ஸ்டார்டிங்ல வந்தாக்களும் குணப்படுத்தும். ஆரம்ப வாடிக்கையாளர்களுடைய வரவு எப்படி இருக்கு? கூடவா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் கூட. ஆமா, ரெகுலரா தொடர்ந்து குடிக்கிறார்கள் கூட. ஒரு ஜூஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க? 200 ரூபாய்க்குன்னா. 200 ரூபா. டேக்அவேயும் இருக்கும். டேக்அவேயும் இருக்கு. அதுவும் 200 ரூபா. இந்த இதுக்குள்ள ஜூஸுக்கு வேற என்னென்ன போடுங்க? பழமும் லெமனும் தான். மற்றது ஐஸ் சுகர். அவ்வளவுதான். அவ்வளவு சுகர் தேவையில்லை இதுக்கு. ஏனெண்டா பழத்துலயும் கொஞ்சம் சுகர் இருக்கு. இது வெளியில தம்பியாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க, ஜூஸ் வாங்க போறாங்க. பார்சல் ஆப்பேன். குடிக்க போறீங்களா? நாகதாளி ஜூஸ் கடை மட்டும்தானா இல்லை வேற ஜூஸ் போடுறீங்க? நாகதாளி மட்டும்தான். வேற ஜூஸ்கள் போடணும்ன்ற ஐடியா இருந்தது. ஆனா அந்த சாமான்களை வேண்டி வைக்கிறேன். நன்னாசி பப்பாசி எல்லாம் வேண்டி வச்சா அது பழுதா போகுது. ஏனெண்டா இதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்கல்ல, ஒருத்தரும் கேட்கறாங்கல்ல. அப்படி அப்ப அதனாலதான் நிப்பாட்டிட்டு. அதை ஓடுது இல்லை. அதை ஓடுது இல்லை. அநியாயம் தானே அது. அதிகமா இந்த ஜூஸை குடிக்கிறது வந்து ஆண்கள் பெண்கள் எந்த வயது பிரிவினர் இதை கூட குடிக்கணும்? இத சுகரை கட்டுப்படுத்தும் கொஞ்சம் வயதானாக்கள் வாரணும். ஆனால் பொடியங்கள் இந்த கேன்சர் வரக்கூடாது தங்களுக்கு என்று வராங்க கன பேர். இதுல ஊத்திட்டீங்களா? கீழே என்ன இருக்கு? இதுதான் அது விதை. ஏன்னா இந்த விதையிலையும் பல்ல மடங்கு சத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விதை வந்து சரியான ஸ்ட்ராங்கா இருக்கும். இது கடிக்கலாது. அப்படியா? இது கொட்டுங்க. இதுல ஓகே, கொண்டு எடுப்போம். ஒரு விதை தானே வரும்? இல்ல இல்ல, அதுக்கு கணக்கு 100 வரும். இதை விதைய போட்டா முளைக்கும்? முளைக்கும். முளைக்கும். சரியான கிலோமீட்டர் இருக்கணும். எல்லாரும் போய் பழத்தை எடுத்து எல்லாரும் எடுக்கல. அது என்னடா கை கால் எல்லாம் முள்ளு குத்தும். சரியா? இந்த கையை பாத்தீங்கன்னா அப்படியே முள்ளு ஒன்று குத்தி இருக்கும். என்னதான் க்ளோஸ் போட்டாலும் ஒரு அனுபவம் இருக்கும். க்ளோஸ் போட்டு நான் செய்வேன். ஆனா இப்படி ஒரு பழத்தை எடுக்கும் போது 1-2 குத்திடும். இப்படி ஒரு பழத்தை எடுத்து செய்யும் போது இந்த க்ளோஸை தாண்டி குத்திடும். நம்ம புடுங்கும் போது நல்ல நொசப்ஸ் வச்சிருக்கோம், அதால புடுங்குவோம். அதுக்குரிய சாமான் இருக்கு. இப்ப அதுல சிக்கல் கொஞ்சம் குறைவு. ஆனா தேடணும் பண்ணா பழம். பாசல் வண்டி கொண்டு போறாங்களா என்ன? தம்பி அண்ணாக்கத்துல உங்களுக்கு உண்டா? கொஞ்சம் இருங்க. காலையில எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க? 10ல இருந்து 4 மணி மட்டும். 4 மணி மட்டும். இடையில அப்படியா? இல்லை, இடையில பூட்டுற இல்லை. லஞ்ச் டைமும் பூட்டுற இல்லை. அது ஒரு சொட்டு லஞ்ச் டைம். கடைசியாக வந்து கொண்டிருக்கீங்க. அன்லிமிட்டட் பேக்கேஜ் உங்களுக்கு. எனக்கு எல்லாம் நீங்களும் குடிங்க. எனக்கு ஒரு இதை தாங்க மூடி போட்டு ஸ்டோவ் போட்டா. வாழ்க்கையில முதல் முறையாக இந்த வித்தியாசமான நாகதாளி ஜூஸை குடிக்கிறேன். எப்படி டேஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கு. நான்
ஏற்கனவே வந்து அந்த அவகோடா ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த அவகோடா ஜூஸில் வார மாதிரியான ஒரு அந்த ஃப்ளேவர் ஒன்று வருது. சரியான வெயில் இப்போ சரியான வெயிலுக்கு குழு குழாண்டு இந்த ஜூஸை குடிக்கிறது உண்மையில நல்ல ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு குளிர்பானம். சரி, ஏனென்றா இதில் வந்து எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் விரும்பினா அந்த சீனிய அளவுகளை குறைச்சி நாங்கள் எடுக்கலாம். இருந்தாலும் இந்த நாகதாளின்றது வந்து எங்கட பிரதேசத்தில் விளையிற மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை செடி. இதுல இருந்து கிடைக்கின்ற இந்த நாகதாளி பழத்துல இருந்து ஜூஸ் குடிக்கிறது வந்து நாங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு கடை இருந்ததால உண்மையில முதல் முறையாக இதை சுவைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மிகச்சிறப்பான ஒரு ஜூஸாக நீங்களும் சந்தர்ப்பம் இருந்தால் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த நாகதாளி ஜூஸை வந்து வாங்கி குடியுங்கோ, ஆரோக்கியமாக வாழுங்கோ. இதை காட்டுங்க இருக்கா எவ்வளோ குடிச்சிட்டு வேற பத்தியில் இதுல கிட்டத்தட்ட எத்தனை பழம் இருக்கும் இதுல? இதுல என்ன கிலோ கணக்குல பண்றீங்களோ? நீங்க ஆயிரம் நாங்க போய் புடுங்குறது. சில பேர் எங்களுக்கு அங்க அந்த ஊர்வல்ல இருக்கிறவங்க பிடிங்கி தருவாங்க. நாங்க தரது குறைவு. நாங்க எங்களுக்கு தான் எல்லா லொகேஷனும் தெரியும். நீங்க கிழமையில எத்தனை நாள் அங்க போவீங்க புடுங்குறது? கிழமையில ஒரு நாள் 2 நாள் போக வேண்டி வரும். எந்த இடத்துல புடுங்குறது? தீவு பக்கங்கள்ல. அடுத்தது கடற்கரை சைட் சில இடங்கள்ல பரித்துறாங்கால பக்கம் இருக்கும். புங்குடி தீவு, வேலனை. அப்ப ஒரு தரம் போனா எத்தனை காயல் எத்தனை பழங்கள் கிட்டத்தட்ட? இது இப்ப நடுநில பழம். இது பழுத்தா இன்னும் சிவப்பா வரும். இப்ப நாங்க இது கொஞ்சம் வாடின மாதிரி வந்திருக்கு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? ஆமா, அப்படி இருக்கும். இப்படி பழமா இருக்கும். அப்போ ஒரு தரம் போய் எத்தனை கொண்டு வரணும்? நீங்க ஒரு கிழமைக்கானது கொண்டு வருவீங்க? ஒரு கிழமைக்கானது கொண்டு வருவோம். சில டைம் எங்களுக்கு 2 நாள்லயே அது முடிஞ்சிடும். வார கஸ்டமரை பொறுத்து திருப்பி போய் எடுக்க வேண்டிய வரும். அப்ப எடுக்க இருக்குமோ? அங்க எடுக்க இருக்குமன்றத விட நாங்க எல்லாம் ரொட்டேஷன்ல செய்யறோம். பல இடங்கள் பார்த்து வச்சா இல்ல, இதுல இந்த மரத்துல ரொட்டேஷன்ல செஞ்சோம். ஒரு நாள் இந்த இடத்துக்கு போனோம்டா வந்த இடத்துல புடுங்குவோம். அதுல காய் மிச்சம் இருக்குன்னு தானே, இந்த காயில ஆளும் காயில விட்டுட்டு வருவோம். அப்ப அதை நாங்க நோட் பண்ணி வச்சிருப்போம். இது எத்தனை நல்ல பழக்கமண்டு. மற்ற அங்க ஊர் ஆக்கள்ல புடுங்க மாட்டேறோம். எது இப்போ இந்த பழங்களை அது அந்த ஊர் சைட் இருக்கிற இல்ல கூடுதலா கூடுதலா ஊருக்க இருக்கிறது 1-2 இருக்கும். ஆனா இந்த ஆக்கள் நடமான இடங்கள்ல அதிகமா இருக்கும். மினக்கடணும், கஷ்டம் தான். ஒரு பேக் கொண்டு வராண்டா இவ்வளவு நேரம் பிடிக்கும் எங்களுக்கு. நாங்க 2-3 பேர் போறதால எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணும். ஆனா சரியான ரிஸ்க், சரியான முள் இருக்கு. இந்த மரத்துல எட்டி பிடுங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கை காலம் எல்லாம் குத்திடும். என்ன செய்யறது? குடிச்சு பார்த்துட்டு வண்டியா சொல்றேன். இப்போ நான் இப்போ கடைக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எக்கச்சக்கமான வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி கொண்டு போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. தரமான ஒரு தயாரிப்பாக கொடுக்குறதால தான் இவ்வளோ கஸ்டமர்ஸை வச்சிருக்கிறீங்க. அந்த கஸ்டமர்ஸ் திரும்ப குறைச்சி வந்து கொண்டிருக்கிறேன் வேணா. ரைட், தொடர்ந்து நீங்கள் இந்த வியாபாரத்தில் முன்னேறதுக்கு வாழ்த்துக்கலாம். சரி, நன்றி. நன்றி. என்ன